திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழக மீடியா தொடர்ச்சியாக திமுகவுடைய அல்லக்கையாகவே மாறிட்டாங்க. திமுகவுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் மாதிரி, திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரியே தான் மீடியா செயல்படுகிறது. இந்த விவாதங்கள் நடக்கக்கூடிய அந்த நெறியாளர் திமுக உறுப்பினர் மாதிரியே பேசுறாரு அப்படிங்கிறத நம்மளும் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க அப்படிதான் தெரியும் இல்லைங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதற்கு அதை பத்தி நம்ம பேசணும், அதை நம்ம கண்டுக்காம கடந்து போகலாமே அப்படின்னு கூட நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. ஆனா அப்படி கடந்து போனோம்னா அது அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். நம்ம தொடர்ச்சியாக இதை பத்தி பேசத்தான் அட்லீஸ்ட் என்னைக்காவது ஒரு நாள் மாற்றம் வரும். ஏன்னா இன்னைக்கு தமிழக மீடியா போயிட்டு இருக்கிற பாதை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமானது. இது தமிழகத்துக்கே மாபெரும் அழிவை கொண்டு வரும் செயல். அந்த அளவுக்கு மிக மோசமாக தமிழக மீடியா செயல்பட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக திமுக இவங்க எல்லாத்தையும் வளைச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு சுயமரியாதை, தன்மானம் எல்லாம் இருக்கும் இல்லையா? இவங்க மக்களுக்காக பணி செய்யறதுக்கு தானே வந்திருக்காங்க. அப்படி இங்க ஒரு கட்சிக்காகவும் ஒரு குடும்பத்துக்காகவும் வேலை பார்க்கறது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம், எவ்வளவு அவமானமான விஷயம். அந்த விஷயத்தை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். இவங்க எவ்வளவு கேவலமான இழிவான மனிதர்கள் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில தொடர்ச்சியா கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரி, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் போல டிவி விவாதத்துல இந்த நெறியாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த செயல்பாடுகள், இவங்க என்னதான் நடுநிலை அப்படிங்கிற வேஷத்துல நடிச்சாலும் அவங்களையும் மீறி அவங்களுடைய அந்த திமுக பாசம், அந்த திமுக சார்பு நிலை நேரலையில சம்டைம்ஸ் வெளியில வந்துடும். அதை அவங்களால மறைக்கவே முடியாது. அப்படி அவங்க மறைக்க முடியாமல் மாட்டிக்கொண்ட தருணங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 2 கிளிப்பிங் மட்டும்தான், அதை பார்த்துட்டு நம்ம அதை பத்தி பேசுவோம். நியூஸ் 18 தொலைக்காட்சியில இப்ப சமீபத்துல ஒரு விவாதம் நடந்தது. அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததை பத்தி விஜய் விமர்சிச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அது தொடர்பான விவாதத்துல தாவேகா கட்சியை சேர்ந்த திரு ராஜ்மோகன் அவர்கள் கலந்துகிட்டார். அவரு கூட திமுகவை சேர்ந்தவர்கள் யாரும் பெருசா இல்ல. விசிக சேர்ந்த வன்னியரசு இருந்தாரு. திமுக நேரடியாக இந்த விவாதத்திலே கலந்துக்கல. எவ்வளவு நேக்கா எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அதுக்கு பதிலா அவங்களுடைய அல்லக்கைகள் இருப்பாங்க இல்லையா? இங்க இந்த மூத்த பத்திரிகையாளர், பீத்த பத்திரிகையாளர், அப்புறம் நடுநிலையாளர் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த நபர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு திரு ராஜ்மோகன் அவர்கள் நான் பாருங்க ஆதாரத்தோட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி பதில் சொல்ல ஆரம்பிக்கிற போது இந்த பத்திரிகையாளர் அப்படின்னு அந்த போர்வையில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே வாட்சை காட்டி அந்த நெறியாளருக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குறாரு. என்ன சிக்னல் அது? எதுக்கு நீ சிக்னல் கொடுக்குற? நெறியாளர் என்ன பண்ணணுங்கிறத நீ எதுக்கு சொல்லித்தர? இந்த கேள்வி எல்லாம் நம்மளுக்கு வருது இல்லையா? முதல்ல அந்த கிளிப்பிங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் கேட்கிற கேள்வியுடைய நியாயம் உங்களுக்கு புரியும். இந்த கண்டன அறிக்கை வரணும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இல்ல பேசி, இப்ப நீங்க சொன்னதுக்கு பதில் நான் காட்டுறேன். இதே இந்த படத்துல இருக்கக்கூடியவர் மதிப்பிற்குரிய ஐயா பாத்தீங்களா? அவரு நீங்க சொன்னீங்கல்ல நான் பதில் காட்டுறேன், இந்தாங்க ஆதாரம் அப்படின்னு மொபைல் போனை எடுத்துக்கிட்டு அவர் பேச ஆரம்பிச்ச உடனே இந்த குறிப்பிட்ட நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே கண்ணை காமிச்சு அப்படின்னு வாட்சை காட்டுறாரு. அந்த நெறியாளரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே அங்க பேசிட்டு இருக்கும் போது ஓகே அப்படின்னு அக்னாலேஜ்மெண்ட் பண்றாரு. இதற்கு என்ன அர்த்தம்? ராஜ்மோகன் தாவேகாவை சேர்ந்தவர் பதில் சொல்லும் போது நெறியாளரை குறுக்கிட்டு நேரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரா அப்படிங்கிற அந்த கேள்விதான் வருது. சமூக வலைதளம் முழுவதும் இப்படித்தான் இதற்கு அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. வேற ஒன்னும் அர்த்தம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. வேற அர்த்தம் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. டைம் காமிச்சு எனக்கு நேரம் ஆச்சுங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டாலுமே 1 மணி நேரம் விவாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 9 மணி 9:05 விவாதத்தை முடிச்சிருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளம்ப முடியுங்கிறது அவனுக்கும் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எனக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்றது? அப்போ அப்படியெல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. தெரிஞ்சுதான் நீ அங்க உட்கார்ந்துருக்க. அப்போ விவாதம் நடக்கும்போது நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு ஒருத்தர் பதில் சொல்லும் போது நீ எதுக்கு நெறியாளருக்கு சிக்னல் காமிக்கிற? அந்த நெறியாளரும் இந்த சிக்னலை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது ஏன் நடக்குது? அப்போ இவங்க எந்த அளவுக்கு
கூட்டு களவாணிகளா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை பக்காவா வந்து கேப்சர் பண்ணி நேற்று சமூக வலைதளத்துல போட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க இல்ல. இதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேமரா முன்னாடியே இதை பண்றாங்க அப்படின்னா கேமராவுக்கு பின்னாடி இவங்க என்னவெல்லாம் பண்ணியிருப்பாங்க, என்னவெல்லாம் பேசியிருப்பாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப தெரியும் இவங்களுடைய சதித்திட்டம் என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் இந்த நெறியாளர்கள் அனைவரும் தாங்கள் வந்து நடுநிலையாளர்கள் அப்படின்னு நடிச்சாலுமே அந்த விவாத நிகழ்ச்சியில ஒரு ஹீட் ஆர்கியூமெண்ட் வரும்போது இவங்களையும் மீறி இவங்களுடைய திமுக பாசம் வெளிப்பட்டுரும். ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அது எப்படி அப்படின்னு வந்து திமுக கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் இங்க மாட்டிருக்கு. அதையும் என்னன்னு பாருங்க. நியூஸ் 7 தொலைக்காட்சியை சேர்ந்த சுகிர்தா மேடம், அவங்களும் வந்து ஒரு நெறியாளர். சமீபத்துல வந்து திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட விருதுகளை எல்லாம் இவங்க வாங்கினாங்க. ஆனாலும் இவங்க நடுநிலையாளர் அப்படின்னு அவங்களே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களே டென்ஷன் ஆகிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டுறாரு, ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்கு வந்து எவ்வளவு கோபமா அவங்க வந்து மறுக்கிறாங்க அப்படிங்கறது மட்டும் பாருங்க. டெல்லியில் ஐயா டிஆர் பாலு வந்து மோடி அழைக்கிறப்ப ஏன் அழைக்கிறீங்கிறப்ப வெள்ளி தட்டில் வச்சு 12 மருத்துவக் கல்லூரியை மோடி தான் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுல இங்க நிர்மலா சீதாராமன் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லல, சொல்லிருக்காரு. நான் ஆதரவு சொல்லல, நான் ஆதரவு சொல்லல, நான் ஆதரவு சொல்லல, நான் ஆதரவு குறித்து அழைப்பதற்காக ஆதரவு நான் தரேன். 10 லட்சம் ஒரு மருத்துவ பிரதமர் கொடுத்து நான் பொறுப்பேற்கிறேன். அந்த கருத்து இது அரசுக்கான ஒரு அழைப்பு விடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆதரவு நான் காட்டுறேன், நான் அதுக்கு இந்த கருத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன். அவரு நான் ஆதாரம் காட்டுறேன்னு சொல்றாரு, சொல்லல அப்படின்னு. என்னதுக்கு இது? டிஆர் பாலு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க பாஞ்சு வந்து அப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு இவங்க முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதே மாதிரி திமுக ஏதாவது பொய் சொல்ற போது இதே மாதிரி பாஞ்சு வந்து இவங்க பேசியிருந்தது பார்த்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் பேசவே மாட்டாங்க. அந்த பொய்ய அவங்க மறுபடியும் திரும்ப சொல்லி அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இடும்பாவனம் கார்த்திக் சொன்னது உண்மை. டிஆர் பாலு ஒரு பேட்டியில இதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. 11 மருத்துவக் கல்லூரிகள் ஆக்சுவலா அதிமுக ஆட்சியில கொண்டு வந்ததுதான். இவங்க தான் வந்து ஸ்டிக்கர் மாடல் அரசு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இதுலயும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க. 11 மருத்துவக் கல்லூரிகளை வெள்ளித்தட்டில் வைத்து மோடி பிரதமர் அவர்கள் தரும்போது நம்ம அதையே வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு டிஆர் பாலு பேசின அந்த வீடியோவும் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரதமர் வர்றத வந்து சில்வர் பிளேட்ல ஒரு கல்லூரி கொடுக்குற வேணாம் சொல்ல போறீங்களா? இணக்கமா இல்லாம எப்படி சார் பண்ண முடியும்? மத்திய அரசோட இணக்கமா இருக்கிற காலத்துல 11 கல்லூரிகள் தலைவர் தளபதி அவருடைய ஆட்சிக்கு கொடுத்திருக்காரு. இந்த 2 தருணங்கள் தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி இவங்களை வந்து தொடர்ச்சியா அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதை வந்து நீங்க மத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. இவங்க எப்படியெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதற்கான முயற்சி தான் இது. நன்றி.